தண்ணி வந்து இப்படி நல்லா கொதிக்கணுங்க பாருங்க. அடாடா தண்ணி வாசமே அவ்வளோ வாசமாக இருக்குது பிரியாணி. இப்போ ரைஸ் போட போகிறாங்க. கழுவி ஊற வச்சுருக்காங்க ரைஸு போட போகிறாங்க. தண்ணி இருக்கக்கூடாது ரைஸில். அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததும் லெமன் புழிய போகிறாங்க. நாங்கள் அதில் சீடெலாம் எடுத்துட்டோம், அந்த விதையெல்லாம் அப்படியே புழியிறாங்க பாருங்க. 3 லெமன், 1 கிலோவுக்கு 1 லெமன். எங்கள் அக்கா வேர்த்து வேர்த்து போய் செய்கிறாங்க. போட போகிறாங்க. இது மாதிரிங்க தண்ணிலாம் இல்லாமல் அரிசி மேலே தெரியும் போது புதினா தழை போடுறாங்க. போடுங்கக்கா. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும்லக்கா. கடைசியாக நெய், லைட்டாக எண்ணெய். அரிசி உடையாமல் இது தம் போட்டிருக்காங்க. தம் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணுங்கக்கா. இந்த ரைஸ்லாம் அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது வாசனையே. பிரியாணி ரெடி. இது பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வந்து எங்கள் வீட்டிலே இருந்த கோழி, இது நாட்டுக்கோழி குருமா. இதை ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். அடிப்பொலிங்க, சூப்பராக இருக்குது. சூப்பர்க்கா பிரியாணி வேறு லெவல். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சிக்கன் பிரியாணி வித் நாட்டுக்கோழி குருமா. சண்டே ஸ்பெஷல். பாய்.